அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 கலைவாணி அகாடமி பாத்தீங்கன்னா இந்த கோனார் பொது தமிழ் புக்கு, இந்த கோனார் கம்பெனி இந்த புக்கு வெளியிட்டு இருக்கு. பொது அறிவு புத்தகம் எப்படி சார் இருக்கு இந்த புத்தகம்? பாத்தீங்கன்னா சரியான ரிவிஷனுக்கு இந்த புத்தகம் அற்புதமா இருக்குது. பாத்தீங்கன்னா இப்ப புக்ல 6வது 7வது 8வது 9வது 10வது 12 அங்க போய் நீங்க படிக்கணும். அது இந்த 120 நாள்ல நீங்க முடிக்கிறது ரொம்ப சிரமம். அது பாத்தீங்கன்னா பொது அறிவியல் சிலபஸ் பாருங்க. பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ரைட்டுங்களா? இப்ப இந்த சிலபஸ் 8 சிலபஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 6 சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆகல. இதுல இது பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் முயற்சி பண்ணிருக்காங்க. இந்திய வரலாறு பண்பாடு, அடுத்து இந்திய தேசிய இயக்கம் முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 120 நாள்ல எப்படின்னா ஒரு 6 days + 6 days படிக்கணும். என்ன காரணம்? இது ஒன்லைனரா இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அப்படியே காட்டுறோம் பாருங்க. எல்லாமே இருக்கு. சயின்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு, புவியியல், இது இங்க பாருங்க புவியியல் பாருங்க, அப்படியே ஒன்லைனரா இருக்குது. அப்ப இந்த மாதிரி பாருங்களா, இந்த பாடத்தை படிச்சுட்டு அப்படியே ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் ஷார்ட் நோட்ஸ். இப்ப உங்களுக்கு இந்த 120 நாள் 60 நாள்ல சப்ஜெக்ட் ஷார்ட் நோட்ஸ், கோர் பாயிண்ட். சார் நம்ம மனப்பாடம் படிக்கணும். எப்படி படிக்கலாம்னா ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா நீங்க மனப்பாட முறையில படிச்சுட்டு வருவீங்க. டிஎன்பிசி அப்படி சொல்லல. சிலபஸ் பேஸ்டு படிக்கணும். சிலபஸ் பேஸ்டு படிக்கணும். அவங்க 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கூற்று காரணம், சரியான விளக்கம், ரைட்டுங்களா? பொறுத்துக்க. அடுத்தது என்ன கேட்கறாங்கன்னா தவறான இணை சரியான இணை கேட்கறாங்க. தவறான இணை சரியான இணை கேட்கறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. இந்த மாதிரி 10 டைப் நேரடினா கொஞ்சமா தான் கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது நீங்க 60 daysல பொது அறிவை முடிச்சுட்டு 60 நாள்ல நீங்க ரிவிஷனுக்கு போயிடணும். சார் இந்த 120 நாள்ல ஜிஎஸ்க்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிச்சு ஆகணும் சார். 2 மணி நேரம் புதுசா படிக்கணும். இன்னைக்கு என்ன சாப்டர் படிக்கிறீங்களோ அதை படிக்கணும். 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல புதுசா படிக்கிற பாடத்தை படிச்சுட்டு 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரிவிஷன் கொடுங்க. இப்ப 2 மணி நேரத்தை 1 மணி நேரம் புதுசா படிக்கணும், 1 மணி நேரம் டெஸ்ட் போடணும். ரைட்டுங்களா? அடுத்தது 1 மணி நேரம் பரிசை ரிவிஷன் பண்ணணும். இந்த 3 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். ஒரு சக்சஸ் கொடுக்குறது பாத்தீங்கன்னா ரிவிஷன், டெஸ்ட், டிஸ்கஷன். கண்டிப்பா 3 டிஸ்கஷன் வைக்கும் போதுதான் உங்களுக்கு கண்டிப்பா எந்த இடத்துல வீக்கா இருக்குன்னு உங்களை சோதிக்க முடியும். டிஸ்கஷன். அப்ப வெற்றி பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் நம்ம படிக்கணும், பிளஸ் 1 மணி நேரம் டெஸ்ட், 2 3 1 மணி நேரம் ரிவிஷன், முக்கியமா டிஸ்கஷன். அத படிக்கணும், டெஸ்ட் போடணும், ரிவிஷன் உடனே டிஸ்கஷன் பண்ணணும். கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தா வெற்றி பெறலாம். நீங்க எப்படி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல அழகா இங்க பாருங்க. ஒவ்வொரு டாபிக்கும் அரசமைப்பு சட்டம் கூறும் முக்கிய கட்டுப்பாடுகள், இந்த மாதிரி டாபிக் கொடுவாங்க. தெய்வீக கோட்பாடு. அப்ப இந்த மாதிரி டாபிக் நீங்க லைனா படிக்க கூடாது. லைனா நீங்க படிக்க கூடாது. அங்க பேராகிராஃப்ல என்ன சார் சொல்லுது, கண்டென்ட் என்ன சொல்லுது, அததான் பார்க்கணும் நீங்க. இப்ப பாருங்களா, இப்ப 1969 மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து முழுவதும் அறிய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. இப்ப இத மனப்பாடம் பண்ணி வைக்க கூடாதுங்க. இது என்ன சொல்றான் அந்த கான்செப்ட் அப்படியே எடுத்துக்கணும். 1969 ஆமா மத்திய அரசு மாநில அரசு 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் குறித்து ஒரு குழு ஆரம்பிச்சது. ராஜமன்னார், டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. இதுதான் கான்செப்ட். அப்ப இத சார்ந்த கொஸ்டின் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பான். எலிமினேஷன் மெத்தட் இருக்கும். அங்க ராஜமன்னார்னு கொடுப்பான், இல்ல வருஷத்தை கொடுக்கலாம் 1969, இல்ல மத்திய மாநில உறவுகள் கொடுக்கலாம்
அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் எடுக்கலாம். அப்ப இந்த கான்செப்டை ஏத்திக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்ல லைன் பை லைன் உங்களால படிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு டாபிக் உச்ச நீதிமன்றமா இந்த டாபிக்ல என்ன மெசேஜ் சொல்லும் அது மட்டும் போதுமானது. அந்த மெசேஜ் என்ன சொல்லுது, ஒரு லைன்ல தான் கொஸ்டின் கேட்க போறோம். அதிகார பகிர்வு என்ன, மத்திய மாநில அரசுல என்னென்ன பகிர்வு இந்த பேராகிராஃப்ல சொல்றான், இதை கான்செப்ட் ஏத்திக்கீங்க. ரைட்டுங்களா? நம்ம கலைவாணி அகாடமி இந்த மாதிரி ஒன்லைனர் நோட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குற இந்த பொது அறிவு புத்தகம் பிளஸ், ஏன்னா ஸ்கூல் புக் இருக்காது, அதனால இந்த மாதிரி ஒன்லைனர் புத்தகம் ஒன்லைனரை உங்களுக்கு இந்த பாடம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு 3-4 பேஜ் 100 கொஸ்டின் இந்த மாதிரி ஒன்லைனராகவும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? எப்படி படிக்கணும் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஜிஎஸ்க்கு. ஏன்னா ஜிஎஸ் தான் உங்களால முடிக்க முடியாது. இந்த 60+60 நாள் எளிமையா முடிக்கிறதுக்கு நாங்க வழி சொல்றோம். பாருங்க, இந்த மாதிரி நோட்ஸ் ஃப்ரீயாவே உங்களுக்கு ஒன்லைனர் எடுத்து கொடுத்துடுறோம். சரிங்களா? சாப்டர் வைஸா கொடுத்துறோம். அப்ப ஸ்கூல் புக்கு ஷார்ட்டா தான் இந்த பொது அறிவு புத்தகம் இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு கீழ்கண்ட நம்பருக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்றேன். நன்றி, வணக்கம்.